வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. நம்ம ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த பூசை ஒயர் கூடைக்கு இதுக்கு வந்து நான் கைப்பிடி போட்டு விட்ருக்கிறேன். கைப்பிடி வந்து ஒரே கலரில் நான் போட்டு விட்ருக்குறேன். கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூசை கூட பார்ட் 1 பார்ட் 2ன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்ருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து கைப்பிடி வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான ஒயர் வந்து 3 ஒயர் தேவைப்படும். அதுக்கு வந்து 3 ஒயர் வந்து 11 அடியில், ஒவ்வொரு ஒயரும் 11 அடி, ஒரு ஒயர் 11 அடின்னு எடுத்துக்கணும். அதே அளவுக்கு 3 ஒயர் எடுத்துக்கணும். 3 ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த கேப்பில் ஒரு பூ விட்டு கீழே விட்டு சொருகலாம். பாருங்கள், 3 ஒயர் இருக்குல்ல, 3 ஒயரும் எடுத்து நம்ம சொருகி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துக்க 2 இதையும் சரிசமமாக வச்சுக்கணும். பாருங்கள், நான் வந்து ஒரு பூக்கும் கீழே தான் போட போகிறேன். அந்த இடத்துல விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கணும். எடுத்து ரெண்டு அளவும் கரெக்டாக ஒரே அளவாக வச்சுக்கோங்க. 2 பக்கம் 3 ஒயர் வரும். இது வந்து பாக்ஸ் நாட் முடிச்சு ஒயர் கைப்பிடி. பாருங்கள், நான் வந்து ஒரே அளவாக எடுத்துக்கினாச்சு. இப்போ வந்து அளவு கரெக்டாக எடுத்துக்கணும். அளவு கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ 2 பக்கம் 3 ஒயர் வர மாதிரி இருக்குதா? 3 ஒயர் வரும். இந்த சைடு ஒரு ஒயர், இந்த சைடு ஒரு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடணும். ஒயரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து இந்த ஷேப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போடணும். பாருங்கள், திரும்பவும் ஒரு தரம் சொல்லி காட்டலான்னு வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயரு, இந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. 2 பக்கம் இருக்கிறதுலையும் ஒவ்வொரு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். பார்த்தீங்களா? 2 பக்கம் இருக்கிறதும் ஒரு ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டேன். இப்போ அடுத்ததாக 2 பக்கம் தனித்தனியாக இந்த பக்கம் இருக்கிற ஒயரில் 2 ஒயரையும் அப்படியே ஒரு நாட்டும் போடணும்.
போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஒயர் எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும். இப்போ இந்த 2 ஒயரில் தான் நம்ம எடுத்து ஒரு நாட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது 2 பக்கம் தனித்தனியாக எடுத்து 1, 2 சேர்த்து 1 நாட் போட்டோம். இப்போ இந்த பக்கம் எல்லாம் இண்டு ஷேப்பில் வரும். இண்டு ஷேப்பில் வர்றதெல்லாம் நம்ம எடுத்து திருப்பி திருப்பி வச்சு நம்ம போட்டுக்கு வரணும். இப்போ இந்த இதில் 3 நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 நாட்டு சேர்த்து போடுறது ஒன்று வரும். இண்டு பாருங்கள், இந்த 2 ஒயரையும் எடுத்து 2 பக்கம் இருக்கிறது 2 நாட்டில் உள்ள ஒயர் எடுத்து ஒரு நாட் போடணும். திருப்பி வச்சுக்கும் போடணும். இது வந்து சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி தான் வச்சு போட்டுக்கிட்டே வரணும். கொஞ்சம் நாட்டெலாம் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த 2 நாட்டில் உள்ள ஒயர் எடுத்து இண்டு ஷேப்பில் வரும். அதை எடுத்து இப்போ ஒரு நாட் போட்டோம். இனிமேல் வந்து இதான் வந்து ஆரம்பம். இனிமேல் வந்து நம்ம ஈஸியாக பின்னிக்கிட்டே வந்துடலாம். இண்டு ஷேப் வர இடத்துலலாம் போட்டுக்கிட்டே வரந்தா மேலே தானாக வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி இப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து பாக்ஸ் நாட் மாதிரி தாங்க. நம்ம நார்மல் கூடைக்கு பின்னல் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ கிராஸ் கட் கூட பின்னல் போடுவோம்ல, கிராஸில் எடுத்து எடுத்து அது மாதிரி இண்டு ஷேப்பில் வரும். இண்டு ஷேப்பில் வர இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிட்டு வந்தோன்னா கைப்பிடி அழகாக வரும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். கைப்பிடி உங்களுக்கு எல்லா மாடல்லையும் நான் கைப்பிடி போட்டு விட்ருக்குறேன்.
கைப்பிடி பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். கைப்பிடி பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாடல் கைப்பிடி வேணுமோ அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படி சுற்றி சுற்றி 3 நாட் போடுற மாதிரி வரும். இண்டு ஷேப்பில் இருக்கிற 2 ஷேப்பில் எடுத்து போட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். நல்லா ஈஸியாக இருக்கும், போட்டுடலாம். இதே மாதிரி போடுங்க. இதுக்கு வந்து 11 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். அதில் 3 ஒயர் எடுத்துருக்குறேன் நான்.
பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி தான் வரும். இப்படியே சுற்றி சுற்றி நீங்கள் பாட்டுக்கும் இந்த ஷேப்பில் இருக்கிற இடத்துல எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வந்தாக்கா இப்படி அழகாக வரும். இதனோட இந்த கூடை பின்னுறதுக்கு வந்து பாகம் 1 பாகம் 2ன்னு 2 வீடியோவாக போட்டு விட்ருக்குறேன். இந்த பூசை கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பிடி போடுங்க. போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் போட்டுட்டேன். போட்டு முடிச்சாச்சு. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கைப்பிடி? இந்த மாதிரி தான் வரும். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஷேப் வச்சு பின்னிக்கு வந்தீங்கன்னா இப்படி கரெக்டாக அழகாக வரும். இப்போ இது வந்து கைப்பிடி போதுமான்னு நான் பார்க்குறேன். போதும், கரெக்டாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பின்னிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பின்னி இன்னும் ஒரு 2 3 பூ போடலாம் அப்படின்ட்டு இதே அளவு போதும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்னும் 2 3 பூ போட்டு அதுக்கப்புறமா சொருக போகிறேன்.
பாருங்கள் இப்போ போட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து எனக்கு போதுமான அளவு போதும்னு இப்போ நான் இதில் வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே இருக்க சொருகி விட்டு நம்ம போட்டுக்கலாம். அந்த பக்கம் எப்படி போட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் நீங்கள் சொருகிக்கணும். மேலே இருந்து ஒரு பூ இறக்கி கீழே அப்படி தான் அந்த பக்கம் போட்டு பின்ன ஆரம்பித்தேன். அதே மாதிரியே இந்த சைடும் போட்டுக்கணும். இந்த சைடு உள்ளே சொருகி விட்டு ஒரு முடிச்சு போட்டு சொருகி விட்டுக்கோங்க. அதை அப்படியே சொருகி விட்டுக்கலாம். கூட திருப்பி சொருகி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சொருகி விட்டுக்கலாம். சின்னதாக ஒரு குரு டிரைவர் இருக்கும், அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பி விட்டு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, கூட சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து முடிச்சு போட்டு சொருகாமல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் முடிச்சு போட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டால் போதும். முடிச்சு போட்டு இறுக்கிட்டு அப்படியே நீங்கள் சொருகி விட்ருங்க. சொருகி விட்டால் போதும். நன்றி, வணக்கம்.